நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. அதாவது சொர்க்கம்ங்கிறது வந்து சாமானிய மனிதர்கள் இப்போ நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் அது வந்து உண்மையான நிரந்தரமான ஃபைனல் ஸ்டேஜ் டெஸ்டினேஷன் வந்து கிடையாது, சென்றடைய வேண்டிய இடம் வந்து கிடையாது. இதுதான் வந்து இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ முக்தி, அந்த முக்தி இல்லைங்கிறது வந்து நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் ஐக்கியமாகிறதுன்னு கிடையாது, அங்கே போய் ஒடுங்கிறதுனா அந்த காலில் போய் உட்காந்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக இப்படி எடுத்துப்போம். இவ்வளோதான். இந்த 2 நிலைகள் தான் வந்து பெரும்பான்மை மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க இப்போதைக்கு. அப்போ இதை தான் வந்து போன காணொலியில் என்ன பார்த்தோம்னா, அந்த முழுமை, பரிபூர்ணம், அந்த விடுதலைனா இந்த இருக்க எல்லா நான்சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, அந்த எல்லா காமெடியிலிருந்தும் விடுபட்டு நம்மளோட இயல்புக்கு போய் சென்று சேர்றது தான் வந்து பரிபூர்ணம் வந்து விடுதலை. ஓகேங்களா? ஃபைன். இதை வந்து பல விதமாக வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சித்தர் வழியில் போய் பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மாஸ், இந்த யூனிவர்ஸ், டோட்டாலிட்டி, நம்ம பார்க்குற எல்லாமே, கிரியேட் ஆன எல்லாமே, அதான் இன்னும் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. டெய்லி புதுசாக என்ன இருக்குன்னா, அந்த அண்டம் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஏன்னா சக்தி வந்து நிற்கலை. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இன்னும் வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பெருக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ சக்தி மூலியமாக வந்து நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நம்ம நிற்கலை, நம்மளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இயக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், புதுசாக வந்து இயங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, புது விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதெல்லாம் இந்த உருவத்தில் இருக்க எல்லாமே வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து அந்த வார்த்தையில் வந்து அடங்கும். அதுதான் இங்கிலீஷ்ல வந்து யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ்னா பல விதமான அண்டங்கள் சேர்ந்தா அது மல்டிவர்ஸ். ஸோ அண்டம், பேரண்டம், இன்னும் பல விதமான பெயர்கள் இருக்கு. அப்போ சித்தர்கள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்னன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னா, பிண்டம்னா இந்த இடத்துல என்னன்னா, நம்ம மனித உடலை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிண்டம் அப்படின்னு வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில என்னெல்லாம் வந்து பார்க்க முடியுமோ, கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் வந்து வெளியில வந்து இருக்குதோ அது அவ்வளவுமே வந்து நம்ம மனித உடல்லையும் வந்து இருக்குப்பா அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களோட அந்த சித்தர் நிலையில வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது அவங்க உணர்ந்ததை வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அனுபவத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க, அந்த வார்த்தையில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய விஞ்ஞானமும் வந்து இதை வந்து உள்ள வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்றுக்குச்சு. இதை வந்து ஒரு கோட்பாடாகவும் வந்து வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ விஞ்ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் வந்து இருக்கு. அதில் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து பௌதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருட்கள் இல்லாட்டி வந்து இந்த அண்டம், அந்த அண்டம் வந்து அண்டம்ங்கிறது வந்து என்ன சொல்றது, இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி இயங்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்திசைவு அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். ஒத்திசைவுன்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒழுக்கம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான விஷயங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து காலையில் ஆனால் வந்து சூரியன் வந்து வந்துடுது. என்னைக்கா ஒன்றும் இல்லைப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு லீவ் வேணும், எனக்கு சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு வந்து வீக் ஆஃப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு என்னைக்கா வந்து சூரியன் சொல்லியிருக்குதா? அந்த செகண்ட்ஸ் தான் சில இது மாறுபடுமே தவிர, ஒரு நாளைக்கு சூரிய உதயம்ங்கிறது மாறுபடுமே, அஸ்தமனம் வந்து மாறுபடுமே தவிர, ஆனால் வந்து கண்டினியூஸாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தடம் மாறாமல் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அந்த விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இயற்கையில். ஸோ இதை தான் வந்து இதை ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஃபிசிக்ஸ். அப்போ அந்த கண்டினியூஸா ஒரு விஷயம் வந்து ஒரு ஒழுங்கா ஒரு பேட்டர்னா வந்து சீரா வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதனால நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நுணுக்கமா வந்து என்ன பண்றாங்கன்னா சயின்ஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி ஓ இதனால வந்து இந்த விஷயம் நடக்குது, ஓ இதனால இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேசுறது தான் வந்து பிசிக்ஸ். அதை தான் வந்து தமிழ்ல வந்து பௌதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பிசிக்ஸ்லயே வந்து உள்ள டீப்பா போனோம்னா அதுல வந்து பல உட்பிரிவுகள் பயங்கரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த டாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து சயின்ஸ்ல வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறது எதை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அந்த சித்தர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா, அண்டத்தில் உள்ளது எல்லாமே பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் மெஷர் பண்ணி போய் பண்ணல. நம்ம சித்தர்கள் வந்து நம்ம இன்னும் யார் அப்படின்னு நம்ம இன்னும் பார்க்கல. ஆனால் சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு மட்டும் நம்ம பழைய காணொலியில் பார்த்தோம். அந்த சித்தர்கள் வந்து அவங்க உள்முகமாக உள்ளே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்து உணர்ந்தாங்க. இதை தான் வந்து சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா வெளிமுகமாக போய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்னா வந்து எல்லாத்தையும் அளந்து அதை பலவிதமான இணக்கெல்லாம் போட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆமாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ஆனால் அந்த குவாண்டம் பிசிக்ஸுங்கிறது இன்னும் வந்து என்ன இருக்குன்னா ஒரு வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு விஞ்ஞானம். அது வந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபுல் குவாண்டம் பிசிக்ஸே அவங்க கிராக் பண்ணி இன்னைக்கு இதுதான் அப்படின்னு இன்னும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் மேலே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பல சயின்டிஸ்ட் வந்து இன்னும் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்தில் இருக்க பல்வேறு சயின்டிஸ்ட் வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மண்டையை உடச்சிக்கிட்டு இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த அறிவியல்ங்கிறதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எவ்வளோ வருஷமா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் வந்து 200 வருஷம். 200 வருஷமா தான் வந்து அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து மேலை நாட்டில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து உருவாகிருக்கு. அது ரொம்ப டீப்பாலாம் உள்ள போகல. நான் மேலோட்டமான விஷயங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன். அந்த கிட்டத்தட்ட ஒரு 180 200 வருஷமா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து உருவாகி அந்த கண்டுபிடிப்புகள்னால வந்து என்ன ஆயிருக்குன்னா புது புது பொருட்கள் உருவாகி அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம நாகரிகமாக மாறி அதுதான் என்ன ஆகுதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம சிம்பிளாக வந்து ஆக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கருவிகளும் வந்து அதுதான். ஆனால் இதோட ஆரிஜின் அப்படின்னு நம்ம போனோம்னா ரொம்ப டீப்லாம் போக முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 200 வருஷம் தான். ரொம்ப ஸ்பீடாக க்ரோ ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃபுல்லாக உள்முகமாக போய் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே போயிட்டு இப்போ இவங்க சயின்ஸில் பேசுகிற எவ்வளோ விஷயங்கள் பேசாத இவங்க சயின்ஸைன்னு கிட்டேயே நெருங்கவே முடியாத பல விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்முகமாக போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே வந்து உணர்ந்து அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி எல்லாமே அவங்கவுங்க இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க. இது பல விதமாக வந்து இருந்திருக்கு. இந்தியா வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு நாடு. மற்ற நாட்டையும் இந்தியா வந்து சாமானியமாக வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. வெளியில் வந்து நார்மலாக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள வந்து வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை வந்து என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம மகான்கள் தான். அவங்க யாருன்னே வெளியில் அவங்க காட்டி இருந்துக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இன்னும் ரொம்ப டீப்பாலாம் இன்னும் அதுக்குள்ளே போகலை. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா சயின்ஸை வந்து ஆமாம் இந்த உலகத்தில் நம்ம வெளியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோலோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஹோலோகிராஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் இல்லாட்டி ஒன் இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் அந்த ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதுதான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் உள்ளது. ஸோ அப்போ நம்ம வெளியில் பார்க்குற அவ்வளோ விஷயங்களும் நம்ம மனித உடலுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. இதுதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகாசம் அப்படின்வாங்க நம்மள. அப்போ வெளியில் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டொட்டாலிட்டி வந்து மேக்ரோகாசம் அப்படின்வாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உண்மையில் வந்து ஒன்று தான். ஆனால் என்ன ஒரு சின்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம உணராமல் இருக்கும். நம்ம அந்த இண்டிவிஜுவலாக இப்போ வந்து லிமிட்டடாக இருக்கும், எல்லைக்குட்பட்டு இருக்கும். ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அதை உணராமல் இருக்கும். அதை உணராமல் இருக்கிறதுனால வந்து என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம வந்து தனி அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது வந்து உண்மை கிடையாது. இதுதான் மாயையோட விளையாட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து தனி, நம்ம வேற, இந்த உலகம் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது. நம்ம வேற, இந்த உலகம் வேற வந்து கிடையாது. ஸோ இந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த அண்டத்தை புரிஞ்சுக்கணும்னால என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில போய் தேடி சயின்டிஸ்ட் மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஜென்மத்தில் வந்து இந்த உலகத்தை ஃபுல்லாக புரிஞ்சு சயின்ஸால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் இருக்காருன்னா அவரால் அந்த ஒரு ஜென்மத்தில் அவரோட சின்ன ஷார்ட் லைஃப் ஸ்பேனில் வந்து குறுகிய அவரோட ஆயுள் வந்து எவ்வளோ போய் ரிசர்ச் பண்ண முடியுமோ அவர் தான் வந்து அவரால் பண்ண முடியும். ஓகேங்களா? திருப்பி வந்து அடுத்த ஜென்மத்தில் மனுஷன் அவர் வர வந்தாலும் திருப்பி அந்த சயின்ஸில் ஈடுபாட்டு வந்து திருப்பி அதே இது பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவாருன்னா எந்த நிச்சயமே கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிழக்கில் வாழ்கிற மக்கள் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய் தேடி இருக்க மாட்டோம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே போய் தேடி இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ளே போய் தேடும்போது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெளியில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து உள்ளே இருந்துக்கிட்டே என்ன பண்ணிக்கலாம்னா உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்ன பண்ணலாம்னா புரிஞ்சு உணர முடியும். ஸோ இதுதான் சொல்ல வரேன். இதுதான் ஹோலோகிராஃபிக். ஸோ நம்ம வந்து இதை உணராமல் இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே வந்து வெளியில் இருக்கிறதும் உள்ளே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் வந்து ஒன்று தான். இது வந்து அறிவியலும் இதை தான் வந்து இன்னைக்கு பார்த்து புரிஞ்சுக்கிடுச்சு. இது நம்ம ஆன்மீகத்தில் வந்து உண்மையான ஆன்மீகத்தில் இது நம்மளுக்கு எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இது இந்தியாவில் இருக்க நம்மளுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்படி தான் விஷயங்கள் வந்து இருக்குது.